ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க சார். கண்டிப்பாக வாங்க, கூப்பிடுங்க. நான் பாய் பிஸியாக இருக்காரு. ஆமாங்கண்ணா. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியல. சரிண்ணா. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து செவல பேட்ச் ஒன்று பார்த்தோம். ஆமாம், அது இல்லாமல் வந்து சிவாஜி ஹெச்எஃப் டைப்பில் வந்து சிவாஜி ஹெச்எஃப்லாம் கிடையாதுங்கண்ணா. பேர் அப்படி சொல்லி பழகிட்டாங்கண்ணா. இது வந்து சேவல மரங்கண்ணா, செவல மர அவ்வளோதான். மாடுங்கண்ணா. இதில் வந்து 5 மாடு இருக்குங்கண்ணா. 5ல் 2 வந்து தலையீத்துங்கண்ணா, 3 வந்து 2 ஈத்துங்கண்ணா. சரிங்க சார். எல்லாம் 1 மாதத்துக்குள்ளே கண்ணு போடுங்கண்ணா. ஓகே. இது எத்தனை பல்லு, எத்தனை கறவைன்னு இது 2 சொல்லிங்களா? பல்லுங்கண்ணா. இது தலையத்தில் ஒரு 10 20 குறையெல்லாம் கறக்குங்கண்ணா. இது 2 ஈத்துங்கண்ணா. இது ஒரு 18 குறையெல்லாம் கறக்குங்கண்ணா. சரிங்க. இது தலையீத்துங்கண்ணா, கொம்புங்கண்ணா. இதில் 4 வந்து மொட்டைனா, 1 வந்து கொம்புங்கண்ணா. இது வந்து கிளி கொம்புங்கண்ணா. இது ஒரு 18 லிட்டர் குறையெல்லாம் கறக்கும் தலையீத்துங்கண்ணா. சரிங்க. இது 2 ஈத்துங்கண்ணா. இது ஒரு 20 லிட்டருக்கு முன்ன பண்ண கறக்குங்கண்ணா. இது தலையீத்துங்கண்ணா. தலையீத்து. ஆமாங்கண்ணா. இது ஒரு மாதம் ஆகுங்கண்ணா. ஒரு 20 லிட்டர் கறக்குங்கண்ணா. ஓகே. இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து ஆமாண்ணா. யார் வாங்கலாம், யாருக்கெல்லாம் இது கரெக்டாக? எல்லாத்துக்குமே செட் ஆகணும். வீட்டு தேவைக்குன்னா இது வாங்கிக்கலாங்கண்ணா. நோவு நொடி வராதுங்கண்ணா மாட்டுகளுக்கு. அதனால் வாங்கிக்கிறதுண்ணா. ஒரு 15லேருந்து ஒரு 18 20 அந்த ரேஞ்சு கறக்கிற மாடுங்க. ஸோ கறவைக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டாக இருக்குங்கண்ணா. பேட்டேஷனுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. இப்போ வந்து ஹெச்எஃப் கருப்பு வெள்ளைக்கும் இந்த செவல மறைக்கும் என்ன? ஒவ்வொருத்தவங்க வந்து கருப்பு செட் ஆகாது, கருப்பு வெள்ளை செட் ஆகாது அவங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடுங்கண்ணா. செவல மர அது மாதிரி மாடுங்கண்ணா. இது ஜெர்சி கிடையாதுன்னா ஹெச்எம் கிடையாதுன்னா 2 மிக்சிங்கான மாடுங்க. ஆமாண்ணா. இது மெயினாக வந்து இந்த கிளைமேட்டுக்கு தாங்குமா தாங்காதான்றது நினைக்கிறவங்களுக்கு எடுத்துலாம். ஆமாங்கண்ணா. ஹெச்எப்பும் தாங்குண்ணா, இதுவும் தாங்குண்ணா. எல்லாமே வில்லேஜில் மேற மாடு தான். அதெல்லாம் நீ பயப்பட தேவை. நம்ம வந்து நாற்றுலேருந்து கண்ணு வந்து 2 வருஷம் நம்ம ஏரியாவில் புழக்கடாயிருங்கண்ணா கண்ணு. அதனால உங்களுக்கு வெயில் மழை எல்லாத்துக்குமே தாங்கணும் மாடு. எல்லா கிளைமேட் தாங்கணும். நம்ம கொடுக்குறது வந்து அடகு தீவனம் ரொம்ப ஐயெல்லாம் கொடுக்குறது இல்லை. புஷா கலப்பு தீவனம், குச்சி தீவனம் 2 ஐட்டம் தான். தவிடு 3 ஐட்டம் போடுறாங்கண்ணா. அதனால அது தீனி எங்கே போனாலும் செட் ஆகிக்கணும் மாடுங்க. நல்லா கவனிச்சா 10 20 கறக்கலாம்ண்ணா. சுமாராக காமிச்சா ஒரு 17 18 குறையெல்லாம் கறக்குங்கண்ணா. 15 கீழே கம்மி. 15 கீழெலாம் இல்லைங்கண்ணா. 15 மேலே தான். எப்படி பராமரிச்சாலும் 15 லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்கண்ணா. ஓகே.